ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேமேஜான சேலை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது பாருங்கள், ஒருத்தரோட கல்யாண புடவை, அது முகூர்த்த புடவை. அவங்களுக்கு கல்யாணம் எப்படியோ ஒரு 40 வருஷம் பக்கம் இருக்கும். அவங்க இந்த சாரியை போட மனசு இல்லாமல் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சேலை தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது டேமேஜான பக்கத்தை நம்ம எடுத்து கிளியராக நீட்டாக வச்சுட்டு கரெக்டாக ஈவனாக நம்ம அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஏற்கனவே ரொம்ப பழைய சாரின்றனால நம்ம கொஞ்சம் எதனா பண்ணோன்னா நூலெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதெல்லாம் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம நீட்டாக அந்த தறி ஓடி இருக்கிற நூல் பக்கமே பார்த்து நம்ம பொறுமையாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது ஒரு பக்கம் கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அடுத்த பக்கமும் அதே போல் தான் பொறுமையாக ஒரே நீட்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவங்களுக்கு இந்த புடவையை போட மனசே வரல. கிழிஞ்சோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. சரி கொடுங்கம்மா, எப்போனா ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி வாங்கிட்டேன். பாருங்கள், இப்போது 2 பக்கம் எஜ்ஜையுமே நம்ம ஈவனாக கரெக்டாக வச்சு மடிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு துணி உள்ளேயும் ஒரு துணி மேலேயும் வச்சு 1/4 இன்ச்சுக்கு நான் மடிக்க போகிறேன். பாருங்கள், இது மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நீட்டாக ஒரு பக்கம் எஜ்ஜில் வச்சு நம்ம தையல் போட போகிறோம். ஒரே நேராக நம்ம தையல் போடணும். அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணுறது தெரியாது. நீட்டாக வச்சு பொறுமையாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு துணி கம்மியாகவும் ஒரு துணி அதிகமாக வச்சு நான் மடித்து தையல் ஓட்டுறேன். கொஞ்சம் நீட்டாக பிடிச்சி தேய்ங்க. அப்போ தான் எந்த இடத்துலையும் சுருக்கம் வராது. ஏன்னா சாரீ கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும் ஜாயின் பண்ணது. அதனால் நம்ம பொறுமையாக கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். நீட்டாக ஒரே அளவாக வச்சு தைக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும். நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ணது எந்த இடத்துலையுமே தெரியாது. அவங்க கட்டும் போதுமே நல்லாயிருக்கும். ஏன்னா இது முந்தி பகுதின்றனால நம்ம நீட்டாக வச்சு ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், எஜ்ஜுமே அதே போல் தான் பொறுமையாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம லாஸ்ட்டு மேலே ஒரு பதிய தையல் போட போகிறோம். பதிய தையல் போடும் போது அதை கரெக்டாக நம்ம நீவி விட்டு பாருங்கள், எஜ்ஜில் உள்பக்கம் அந்த துணி தெரியாத பக்கமாக பார்த்து நம்ம தையல் போட போகிறோம். உள்பக்கம் தள்ளி பதிய தையல் ஒன்று போட போகிறோம். பொறுமையாக 2 பக்கமும் சேலையை 2 கையில் இழுத்து பிடிச்சு நம்ம தையல் ஓட்டணும். பாருங்கள், காமிக்கிறேன். கரெக்டாக 2 பக்கமும் சேலையை இழுத்து பிடிச்சு தையல் ஓட்டணும். நம்ம லூசுட்டு தையல் ஓட்டக்கூடாது. பொறுமையாக ஒரே ஈவனாக நம்ம தையல் ஓட்டணும். அப்போ தான் அது அசிங்கமாக தெரியாது. தையல் போட்டதும் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. அதே போல் நூலையும் அந்த முந்தி நூல் என்ன கலர் இருக்கோ அதே நூல் போடுங்க. அப்போ தான் தையல் போட்டதே தெரியாது வெளியே. இப்போது நீட்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிட்டு அயர்ன் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நம்ம ஜாயின் பண்ணதே தெரியாது. அவ்வளோதான், ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணதே தெரியல பாருங்கள். இப்போ நீட்டாக அயர்ன் பண்ணும் போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கிளியராக நம்ம ஜாயின் பண்ணாச்சு. இப்போது டேமேஜ் ஆனது தெரியல பாருங்கள், ஒரு ஈவனாக வந்துருச்சு. ஓகே, இப்படி ஜாயின் பண்ணி கொடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ இதில் ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? ஒரு பட்டு சாரி, கல்யாண சாரி வேஸ்ட் ஆகாமல் அவங்க யூஸ் ஆக போகுது. ஸோ அதுக்காக தான் ரொம்ப நன்றி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அவங்ககிட்ட கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.